வணக்கம் நண்பர்களே. இந்திய அரசியலில் பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கக்கூடிய சில டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் பாஜகவை பற்றி என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க மத்திய அரசாங்கம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லுவாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு செய்தி கிடச்சிருக்கு. தெற்கு ரயில்வே இருக்காங்க பார்த்தீங்களா, தெற்கு ரயில்வே, இந்த தெற்கு ரயில்வேல வேலை பார்க்கக்கூடிய இந்த சவுத் ஸ்டேட்ஸில் வந்து வேலை பார்க்கக்கூடிய வெளி மாநிலத்தை சேர்ந்த வட மாநிலத்தை சேர்ந்த நிறைய பேர் இருப்பாங்களே, பணிபுரியக்கூடிய நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தமிழ் மற்றும் மலையாளம் இதை சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நம்ம கேள்விப்படுறோம். தெற்கு ரயில்வே தென் மாநிலங்களில் பணிபுரியக்கூடிய வட மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் மலையாளம் சொல்லிக் கொடுக்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம். இப்போ சொல்லுங்கள், மத்திய அரசாங்கம் ஹிந்தியை திணிக்க பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேள்வி எழுப்புறாங்க. நீட் தேர்வில் 13 லாங்குவேஜஸ், ரீஜனல் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இது மாதிரி ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாம் சேர்த்து 13 மொழிகளில் நீட் தேர்வு வந்து வைக்கப்படுது. எதுலையுமே இன்ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் தான் பல வருடங்கள் இந்தியாவை வந்து ஆட்சி வந்து செஞ்சுருக்கு. அப்போ ஹிந்தி இங்கிலீஷில் மட்டும் நடந்த பல தேர்வுகள் இப்போ மாநில மொழிகளில் வந்து மாற்றப்பட்டிருக்கு பாஜகவுடைய ஆட்சியில் அப்படின்னு இந்த பாயிண்ட்ஸ்லாம் பிஜேபி வந்து முன்வைக்கிறாங்க. இந்த டாப்பிக்கு இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு. ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கேம்பெயினில் ஒரு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காருங்க. ஃபர்ஸ்ட் ஜாப் பக்கி அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி. என்னது பக்கியா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அப்படி தான் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஜாப் பக்கி அப்படிங்கிறத அந்த தேர்தல் வாக்குறுதியுடைய பேர். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆல் அன்எம்ப்ளாய்டு யூத் இருக்காங்களே, இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலையில் இல்லாத, வேலை கிடைக்காத இளைஞர்கள் மற்றும் யூத்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ரைட்ஸ், உரிமை வந்து வழங்கப்படுது. எதில் தெரியுமா உரிமை? இந்தியாவில் இருக்கக்கூடிய கம்பெனிஸு, பப்ளிக் செக்டாரு, ப்ரைவேட் செக்டாரு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு, ஆஃபீஸஸு, இங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்டு யூத்ஸுக்கு வந்து உரிமை வந்து ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வழங்கப்படுது. இதன்படி அவங்களுக்கு 1 வருஷத்துக்கான ஜாபு, அதன் பிறகு எக்ஸலண்ட் ட்ரைனிங்கு, அது மட்டும் இல்லாமல் 1 லட்சம் ரூபா பணம் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்தியா ஃபுல்லாக வேலையில் இல்லாத, வேலை கிடைக்காத யூத்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 1 லட்சம் ரூபா பணம், 1 வருஷத்துக்கு வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கு இது வழங்கப்படும் அப்படிங்கிறதான் இந்த தேர்தல் வாக்குறுதி. இந்தியாவில் எவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்க, அதில் அன்எம்ப்ளாய்டு இளைஞர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? crore கணக்கில் வந்து போகும். அப்போ அவங்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்னா, இது எப்படி, இதற்குரிய இந்த கான்செப்ட் வந்து எப்படி பாசிபிளா அப்படிங்கிற கேள்விகள் இயல்பாக வருது. இது பாஜகவுக்கு வரல, இது காங்கிரஸுடைய தீவிர ஆதரவாளராக இருக்கக்கூடிய சுமந்த் சி ராமன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து இந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. ஹவு இஸ் திஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சுமந்த் சி ராமன் ராகுல் காந்தியுடைய இந்த தேர்தல் வாக்குறுதிக்கு கேள்வி எழுப்பியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் முக்கியமாக இந்த ப்ரைவேட் செக்டாருக்கு வந்து, ப்ரைவேட் செக்டார்லையும் அந்த அன்எம்ப்ளாய்டு யூத்ஸுக்கு வந்து உரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காருல, இதை எந்த ப்ரைவேட் செக்டார் வந்து லைக் பண்ணுவாங்க? பப்ளிக் செக்டாரு இப்போ வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா பப்ளிக் செக்டார்லாம் கவர்மெண்ட்டுடைய கையில் வந்து போகும். அப்போ அவங்க பப்ளிக் செக்டாரில் வந்து சொல்ல முடியும். ஆனால் ப்ரைவேட் செக்டாரில் வந்து எப்படி வந்து அவங்க வந்து பாயிண்ட் அவுட் வந்து பண்ண முடியும்? எப்படி பிரைவேட் செக்டாருடைய உரிமையை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்விகள் இயல்பாக வந்து உருவாகுது. இதற்கு காங்கிரஸ் தான் முறையாக விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது 2. மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம்? அண்ணாமலைக்கு எதிராக தினமலர் ஒரு கேள்விக்குறி. சில பேர் வந்து சமூக வலைதளத்தில் தினமலரை வந்து கடுமையாக பாஜகவுடைய ஆதரவாளர்கள் விமர்சனம் பண்ணுறாங்க. எதுக்காக தெரியுமா? சமீபத்தில் அவங்க வந்து ஒரு செய்தியை வந்து போட்டிருந்தாங்க. அண்ணாமலை வெளியிட்ட ஆவணம் போலி, கச்சத்தீவு விவகாரத்தில் கிளம்பியது புது சர்ச்சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலை வந்து எழுதியிருந்தாங்க. இந்த ஆர்டிக்கலுக்கான காரணம் என்ன? திமுகவுடைய ஆதரவாளர்கள், அது மட்டும் இல்லாமல் இந்த சத்தியம் டிவியில் வேலை பார்க்கக்கூடிய அரவிந்த் ஆக்சன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் 3 நாட்களாக என்ன உருட்டிக்கு இருந்தார் அப்படின்னா, இந்த கச்சத்தீவு இஷ்யூ குறித்து சமீபத்தில் பாஜக பேசினாங்க பார்த்தீங்களா, இதை வந்து நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பில்டப்லாம் வந்து கொடுத்தாங்க. கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா, வெளியுறவு அமைச்சகத்திலே வேலை பார்க்காத ஒருத்தர் எப்படி வந்து இந்த ஆர்டிஐயில், அண்ணாமலை ஆர்டிஐயில் கேள்வி கேட்டிருந்தார்ல, அந்த ஆவணங்களை வெளியுறவு அமைச்சகத்திலே வேலை பார்க்காத நபர் எப்படி வந்து வெளியிடுவார்? அஜய் ஜெயின் அப்படிங்கிற நபர் வந்து வெளியிட்டிருக்கார் ஆவணங்களை. அவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வேலையே பார்க்கல, ஹூ இஸ் அஜய் ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்கியிருந்தார். இவர் சொன்னதை வந்து நம்பி திமுகவினரும் இந்த கேள்வி எழுப்புனாங்க. அதன் பிறகு அதிமுகவை சேர்ந்தவர்களும் இந்த கேள்வி எழுப்புனாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூவே
திமுகவுக்கும் பாஜகவுக்கும் போகக்கூடிய பிரச்சனை. இதில் வந்து அதிமுக இன்வால்வ் ஆகலை. ஏன்னா இந்த கச்சத்தீவு தாரை வார்க்கப்படும் போது தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்தது யாரு? கலைஞர் கருணாநிதி அவர்கள். இந்தியாவுடைய பிரதமராக இருந்தது யாரு? இந்திரா காந்தி அவர்கள். அப்ப இதுல அதிமுகவே இன்வால்வ் ஆகல. ஆனா இந்த விஷயத்துல அண்ணாமலை வந்து போலியான ஆவணத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு திமுகவினருக்கு ஈக்குவலாக அதிமுகவினர் பதிவுகள் போட்டாங்க. அது சரி, அண்ணாமலை எதுக்குறது அப்படின்னா பங்காளி கட்சிகள் ஒன்னாயிருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்றாங்க. இப்ப விஷயம் என்ன தெரியுமா? தினமலர் மீது என்ன காண்டு பாஜகவுடைய ஆதரவாளர்களுக்குன்னா, சரி இந்த ஆர்டிக்கிளை போட்டீங்க, இதன் பிறகு தெரிஞ்சிருச்சு அஜய் ஜெயின் அப்படிங்கிறவர் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல தான் வேலை வந்து பார்க்குறாரு. நீங்கள் கூகுளில் போயிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஆர்டிஐ செல் அப்படின்னு டைப் பண்ணாலே ஒரு டாக்குமெண்ட் வருது, பிடிஎஃப் வருது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா 26வது பேராக அஜய் ஜெயினுடைய பேர் இருக்குது. அப்போ இவர் எம்இஏல வந்து வேலை பார்க்குறது உறுதியாகிடுச்சு. இப்போ இந்த நியூஸை மறுபடியும் நீங்கள் போட்டிருக்கணும்ல. அண்ணாமலை வெளியிட்ட ஆவணம் போலி அப்படின்னு ஒரு கேள்விக்குறி போட்டு அதை போட்டிங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? பத்திரிகையாளர்கள் நீங்களாக வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அண்ணாமலை சொன்னது சரிதான் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கணும். அப்போ நீங்கள் போடலை அப்படின்னாலும் பரவாயில்ல, உண்மை தெரிஞ்சு போச்சு. பாஜகவினர் டக்குன்னு வந்து அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிட்டாங்க. அஜய் ஜெயின் அப்படிங்கிறவர் வேலை பார்க்குறாரு அப்படின்னு ஷேர் பண்ணிட்டாங்க. அந்த செய்தியை மறுநாள் ஆர்டிக்கலாக நீங்கள் வந்து வெளியிட்டிருக்கணும்ல, ஏன் வெளியிடலை? அப்போ தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பத்திரிகைகள் தான் பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு, திராவிட கட்சிகளுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டது அப்படின்னு நாங்கள் நினச்சிக்கிருந்தோம். தினமலரும் அந்த நிலையை நோக்கி நகர்ந்துக்கு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்வி எழுப்ப இந்த விவாதம் நடக்குது. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மோடி அவர்கள் காங்கிரஸ் வந்து இத்தனை சீட்ஸ் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷனை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் கேம்பெயினில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 50 சீட்டை கூட காங்கிரஸ் இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்காது, அது எதிர்கட்சியாக கூட வராது, பாருங்க எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் இந்த கேம்பெயினில் வந்து பேசியிருக்காரு. அப்போசிஷன் பார்ட்டி ஸ்டேட்டஸ் கூட காங்கிரஸுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் ரிசல்ட் அப்போ பார்ப்போம், பாருங்க எவ்வளோ சீட்டு நாங்கள் ஜெயிக்கிறோன்னு பாருங்க, நீங்களாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் வந்து சீட்ஸை ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பதில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பெரிய டிபேட் வந்து நடக்குது. இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி, ஜெய் ஹிந்த்.